அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுவா, அன்னையும் அம்மாவும் பிதாவும் அப்பாவும் முன்னறி முன்னால் அறிந்த தெய்வம் கடவுள். அம்மாவும் அப்பாவும் தான் நாம் அறிந்த முதல் கடவுள். நீங்க சொல்ற தப்பு. என்னது? நான் சொல்றது தப்பா? ஆமா, நான் சொல்றா. ஏதோ அப்பாவும் அம்மாவும் முன்னறி தெய்வம். என்னப்பா இது? அப்பாவும் அம்மாவும் என்னப்பா பழமொழி? பழசும் மாறி போச்சு, மொழியும் மாறி போச்சு. அப்பாவை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டியா? ஆமா சார், எனக்கு சாக்லேட் குடுக்குது, எனக்கு பொம்மை குடுக்குது, எனக்கு குளிப்பாட்டுறது, எனக்கு லோலல் போடுறது, எனக்கு எல்லாம் அப்பா தான். அப்போ உங்க அம்மா யாரு? அவங்கதான். அது அழுமுதி, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. ராஜா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாத்தியார் சொல்றபடி சொல்லு. மாட்டேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயோ வேண்டாமா, சின்ன பிள்ளை தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். அம்மா, நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். ராஜா, நான் போயிட்டு வரட்டும். அப்ப டாட்டா, வர்றேம்மா. ஏண்டா, வாத்தியாரிக்க நீ சொல்லி கொடுக்குறியா? பாட்டி, என்ன நீ வெட்டினா நான் சுட்டு போடுவேன். ஹலோ மை ஜூனியர் ஹண்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். ராஜாவா? ராஜா ராஜா ராஜா. நீ இப்படி செல்லம் கொடுத்ததுனாலதான் வாத்தியார் அம்மா தான் முதல் தெய்வம்னு சொன்னது சொல்லாம அப்பா தான் முதல் தெய்வம்னு சொல்றான். மிரட்னா துப்பாக்கியில சுட விடுறான். வேட்டக்கார மகளமா அப்படித்தான் இருப்பான். எல்லாம் போக போக சரியா போயிடும். அப்பா, வேட்டைனா என்னப்பா? நான் சொல்லி தரேன்டா உனக்கு வேட்டை எப்படிங்கறது. வேட்டையெல்லாம் உன்னோட நிறுத்திக்க, அவனையும் கெடுக்காத. குட்டி வேட்டைக்காரரே, குட் மார்னிங். குட் மார்னிங். ஒப்ப மோனே, நான் வேட்டைக்காரருக்கு போறேன். வேட்டை ஆட போறியா? சமாசா. ஏய் ஜோக்கர், நான் ராஜாவுக்கு வேட்டை சொல்லி கொடுக்க போறேன். நீ சிறுத்தை மாதிரி நடிக்கணும். சிறுத்தை என்ன, சிங்கம், புலி, கரடி எதுவா இருந்தாலும் சரி அதே மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷத்துல வரேன். ஏய், துப்பாக்கியால எப்படி சுடுறது அதெல்லாம் சொல்லி தரேன். நான் ரெடி. ராஜா, இதுதான் புலி. ஏய், நீ போய் பதிங்க. ராஜா, இதுதான் நமக்கு காடு. நீ அதை சுடணும். ரெடி? துப்பாக்கி பிடிச்சிட்டியா? அப்படியே காலம் முள்ளமா எடுத்து வச்சு நடப்போமா? முள்ளமா பாத்தீங்க, தலைப்பு சாச்சுக்க. முள்ளமா அப்படி. அடே, அத பத்தியா காலடி தெரியுதுல்ல? அடி காலடியா? முள்ள பதுங்கி போகணும். நீங்க எந்த பக்கம் வரீங்க, நான் எந்த பக்கம் வர்றது? புலி இப்படிதான் பேசுமா? பேசாது, உருவன். ஏய், வெளியே வா. புலி படுத்து படுத்துக்க, படுத்து படுத்துக்க. ஒரு கண்ணை முடிக்க, சாச்சுக்க. வச்சுட்டியா? சுடு 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 சுடு. ராஜா, ராஜா, நீதான் வேட்டக்காரன். குட்டி வேட்டக்காரர, எந்திரிக்கலாமா? அண்ணே, உள்ள உங்க பேர் எடுக்காது. என்ன சொன்ன? இல்ல, பேரை கொடுக்கும். ராஜா, வாடா வாடா. போடா.
இப்ப உன்னையே பழி வாங்க வந்துடுச்சு. அது அடிக்கடி வந்துட்டு போறது பார்த்தா நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும் போல இருக்கு. நில்லுங்க, என்னங்க நில்லுங்க, என்னங்க இந்த ராத்திரில நீங்க வீட்டை விட்டு போகாதீங்க. ஆமாப்பா, விடிஞ்சது பாத்துக்கலாம். முடியாது, நான் போயே தீரும். பாபு, பாட்டி பயப்படாத. வா வா போலாம். நீ இங்கறா, காலையில உன்னை கூட்டி போறேன். முடியாது, நானே வேலையை கத்துக்க போறேன். வாடா ராஜா. ஐயோ, என்னங்க நீங்களும் குழந்தை மாதிரி இந்த நடுராத்திர காட்டு கூட்டிட்டு போறதாவது நினைச்சாலே பயமா இருக்கு. வாடா ராஜா. நீ பேசாம இருமா. வா வா போலாம். என்னடா இது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? குடுறா குழந்தைய. இதெல்லாம் ஒரு விளையாட்டா? விளையாட்டு இல்லம்மா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை காட்டு கூட்டிக்கிட்டு போய் மிருகங்களையும் அதை வேட்டையாட விதத்தையும் காண்பிச்சாதான் அவனுக்கு தைரியம் வரும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சா புலியம் என்ன எலிய கண்டா கூட பயப்படும். இந்த பாருங்கம்மா, இந்த எஸ்டேட் எனக்கு பிறகு எவன் வச்சு காப்பாத்துறது? ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, மனிதனுக்கு தைரியம் தான் முதற் சொத்து. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த சிறுத்தை மறுபடியும் வந்துருச்சுன்னா எங்க கதி என்ன ஆகுறது? ஆமா, உன்னையும் குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க இங்க துடிச்சுட்டு இருக்க முடியாது. நாங்களே உன்னோட வர்றோம். இந்த பிரயாண விடுதி பக்கம் ஏதாவது மிருகங்கள் வருமா? இதுக்கு அவையாரன் பேருமா, பயப்படாங்க. நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னடா என்னடா ராஜா? அப்பா, அந்த புலியை சுட்டிடுவாங்க. போலாம்பா. வாடா ராஜா. இத பாருங்க, என் மனசுல என்னமோ பயமா இருக்கு. நீங்க மாத்திரம் வேணா போங்க. ராஜாவை நாளை கூட்டிக்கிட்டு போலாம். அங்க கூட்டு போலான்னு சொல்றது இங்க வந்து வேண்டாங்கிறது இல்ல? ஆமா பாபு, எனக்கு கூட பயமா இருக்கு. என் பேச்ச கேள். குழந்தை இன்னைக்கு கூட்டிட்டு போகாத. சரி சரி ராஜா, நீ இங்கே இரு, நான் உன்னை நாளை கூட்டு போறேன். நானும் வரேன். ராஜா, உனக்கு நிறைய சாக்லேட் தரேன். வாடா கண்ணு. சாக்லேட் வேண்டாம் பாட்டி. அப்பா, எனக்கு கறி குட்டி வேணும். கரடி குட்டியா? நான் கொண்டாந்து தரேன்டா, இங்கே இரு. கொண்டாட போடா. ராஜா, இங்க வாடா. அப்பே இல்லாட்டி புலி வந்தோம்ல, அத சுட நிக்கிற. இப்ப நான் தான் காவல். கேட்டீங்களா அத்தை, உங்க பேரன் சொல்றத? லதா, நீ சீக்கா விழுந்ததும் போதும் உன் புருஷன் சதா காட்டு பத்தியும் வேட்டையாடுறத பத்தியும் கதை கதையா சொல்லி அவனுக்கு ஒரு அசட்டு தைரியத்தை உண்டாக்கி வச்சுட்டான். ஆமா அத்தை, இளங்கன்னு பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராஜா, 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 டிரைவர், ராஜாவை பாத்தியா? இல்லம்மா. இல்லையா? அத்தை, ராஜா உள்ள கூட காணுமே. காணுமா? டிரைவர், அந்த பக்கம் போய் தேடு. சரிங்கம்மா. ராஜா, ராஜா.